இறையேசுவில் அன்பிற்குரிய ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பக்தி முயற்சியை மேற்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வெள்ளிக்கிழமையிலிருந்து நாம் ஆரம்பிக்கக்கூடிய இயேசுவின் திரு இருதய பக்தி முயற்சிகளை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். அந்த வரலாற்றை பார்க்கும் பொழுது பிரான்ஸ் நாட்டை சார்ந்த அருள் சகோதரி மார்க்ரெட் மரியா உடைய வாழ்வு சாட்சிய வாழ்வாக இயேசு கிறிஸ்துவினுடைய காட்சி அதிக அளவு பெற்றுக்கொண்ட ஒரு அருள் சகோதரியாக 1673 1675 வரை 18 மாதங்கள் அருள் சகோதரிக்கு காட்சி கொடுத்த அன்பு இயேசுவின் திரு இருதய பக்தி முயற்சி எப்படி அவருடைய உடனிருப்பு காட்சியாக அருள் சகோதரிக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. என்னுடைய பக்தி முயற்சிகளை உலகெங்கும் சென்று பரப்புங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளால் அருள் சகோதரி தூண்டியவர். எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் கெத்சமனியில் நாம் பட்ட பாடுகளை நினைத்து நீங்கள் செவியுங்கள் என்று சொல்லக்கூடிய காட்சியை கொடுக்கிறார். இயேசுனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவுக்கு அடுத்த வாரம் இந்த இயேசுவின் திரு இருதய பக்தி முயற்சிகளை நீங்கள் விழாவாக கொண்டாடுங்கள் சொல்லி காட்சி கொடுக்கிறார். இவ்வாறு இந்த காட்சியை கொடுப்பதோடு மட்டுமல்ல, அவருக்கு கொடுக்கப்பட்ட 12 வகையான பக்தி முயற்சிகள், அந்த 12 வகையான பக்தி முயற்சிகளையும் வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த பக்தி முயற்சிகளை நாம் உள்வாங்க வேண்டும். நம்முடைய இல்லங்களில் ஆண்டவருடைய இயேசுவின் திரு இருதய படத்தை நாம் ஸ்தாபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். குடும்ப கஷ்டங்கள் போக்குவதற்கு ஜெபிக்க வேண்டும், குடும்ப ஆசி வருவதற்கு ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. ஜெபிப்போமா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் திரு இருதய பக்தி முயற்சியை முன்னெடுக்கக்கூடிய அருளையும் ஆசிரியையும் இந்த நாளிலிருந்து வெளியே விடும்படியாக 12 பக்தி முயற்சிகளை முன்னெடுக்க இருக்கின்ற அன்பு உறவுகள், இந்த 12 நாட்களும் பக்தி முயற்சிகளிலே ஈடுபடக்கூடிய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஆண்டவரே, குடும்பங்களை நீர்தானே பாதுகாக்கின்ற அன்பு கடவுள். ஒவ்வொரு பக்தி முயற்சிகளிலும் நீ உடனிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பான வழிநடத்துதலை கொடுக்க வேண்டும்படியாக, குடும்ப சமாதானம் கடந்து வர வேண்டும்படியாக, குடும்பத்திலே ஆசையை கடந்து வர வேண்டும்படியாக, உம்முடைய பிரசன்னத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது தடைகள் நீங்குகின்ற ஆசீர்வாதத்தை வெளியே வேண்டும்படியாக, குடும்பத்திற்கு நீதான அரணாக கோட்டையாக இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும்படியாக, என் மக்கள் எடுக்கிற ஒவ்வொரு பக்தி முயற்சியை நீதானே ஆசீர்வதித்து எல்லா தடைகளையும் நீக்கி குடும்ப ஆசீர்வாதமாக நீதானே கொண்டு வர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் உழைப்பையும் நீதானே ஆசீர்வதித்து திரு இருதய பக்தி முயற்சியில் எங்களை ஈடுபடுத்த அன்போடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.